இந்த ரிஷபராசிக்கு 2026 செய்ய வேண்டிய 5 முக்கிய நிகழ்வுகள். 5 சம்பவம் முக்கியமாக நடக்கும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வேகப்படுத்திக்கிறது கிளவர்னஸான ஐடியா. ரிஷபராசி ஒரு வசீகரத்தன்மையுடைய ராசிங்க. எந்த ஒரு ராசிக்கும் இருக்கோ இந்த ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறும். கிருஷ்ணர் அங்கே தான் உச்சம் பெற்றிருக்க ராசி. அதாவது சொல்லுவாங்களே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்கிறது இந்த கிருஷ்ணர் சொல்லுவாங்க. வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த ராசி. பேச்சு திறமை. ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன், அந்த யானை இறந்தவன அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்ப்படையினர்கள் வேணால் மனமுடைந்துருவாங்க. அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா அப்போ தான் தெரியும் அது பையன் இல்லை, தன் குருநாத பையன் இல்லை, யானை அப்படின்னு. அப்போ அது மாதிரி முன் யோசனை இருக்கிறவங்க இந்த ராசிக்கு சிறப்பம்சத்தை பார்ப்போம். முதல்ல இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு 5 முக்கிய நிகழ்வு. கடன் இல்லாத ரிஷபம் வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கும். கடன் பட்ட ரிஷபம் தன்னம்பிக்கை இழந்துவிடும். இதுதான் சூட்சமம். இப்போ ரிஷபராசிக்காரங்க கடன் இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சு கொண்டே இருப்பீங்க. கடன் இல்லாமல் ஒரு சிலர் பண்ண முடியாது, ஓகே. ஆனால் கட்டுக்குள் இருக்கிற ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ரிஷபராசிக்கு 2026 செய்ய வேண்டிய 5 முக்கிய நிகழ்வுகள். 5 சம்பவம் முக்கியமாக நடக்கும். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வேகப்படுத்திக்கிறது கிளவர்னஸான ஐடியா. அப்போ அது சம்மந்தமாகவே நிறைய விஷயத்தை சச்சிடலாம் இல்லையா? உங்களுக்கு பண வருவாய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது சம்மந்தமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொத்து வாங்குகிற யோகம் இந்த வருடம் ஃபுல் இருக்குன்னா மினிமம் 2 சொத்தாக வாங்கிட மாட்டேன். அது மாதிரிங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்ன்றிருக்கு. அதை வேகப்படுத்தணும், குயிக்காக இது பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது இந்த ரிஷபராசிக்கு என்னென்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி ஒரு வசீகரத்தன்மையுடைய ராசிங்க. எந்த ஒரு ராசிக்கும் இருக்கோ இந்த ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறும். கிருஷ்ணர் அங்கே தான் உச்சம் பெற்றிருக்க ராசி. அதாவது சொல்லுவாங்களே, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்கிறது இந்த கிருஷ்ணர் சொல்லுவாங்க. வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த ராசி. பேச்சு திறமை. விகட யோகம். அதாவது இந்த ராசிக்காரங்க யோசித்து செயல்படுத்துகிற செயல் இருக்கு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஈஸி டு கன்வின்ஸ் எனி ஒன். அதாவது ஈஸியாக ஒருத்தரை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய திறமை இந்த ராசிக்கு. வாக்குப்பளிதம் இருக்கும். நம்ம சொல்லுவோம், அதாவது வாக்குப்பளிதம் இருக்குது, கரெக்டாக பயன்படுத்துங்க. முன் யோசனை. நான் நக்கலுக்கு ரிஷபராசி கூட சொல்வேன், முன் யோசனை முனிசாமிங்க அப்படிம்பேன். வர்றதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணி டக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அது 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ கழித்து நடக்கும்போது தெரியும். நீ அன்றைக்கே சொன்னல அப்படிம்பாங்க. இதுக்கு தகுந்த உதாரணம் மகாபாரத போரில் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வைப்பார். ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன். அந்த யானை இறந்தவன அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்ப்படையினர்கள் வேணால் மனமுடைந்துருவாங்க. அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா அப்போ தான் தெரியும் அது அவன் பையன் இல்லை, தன் குருநாத பையன் இல்லை, யானை அப்படின்னு. அப்போ அது மாதிரி முன் யோசனை இருக்கிறவங்க இந்த ராசிக்கு சிறப்பம்சத்தை பார்ப்போம். முதல்ல இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரு 5 முக்கிய நிகழ்வுகள். முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் வருகிற காலகட்டம். சார் எடுத்தவொடனே திருமண யோகம் ஏங்க? இந்த வருஷம் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார். அப்போ 7ஆம் வீட்டில் சுப தகவல் குறிக்க சந்திரனும் 2ம் சேர்ந்தும் பார்க்கும் காலகட்டத்தில் திருமண அமைப்பு உண்டு. இதில் 30-35 வயசுடைய ஆண் பெண்ணு கூட ஆகும் சொல்லியிருக்கேன். இது நிச்சயமாக நடக்கும். அப்போ தகுந்த வயதுடைய ஆண் பெண்கள் ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டு பாருங்கள். இந்த நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தங்கள், இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்த்தாலும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதில் முக்கியமாக நம்ம எப்போவுமே இந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம், எந்த ஜாதகம் பொறுத்தாலும் அந்யூன்ய பொருத்தம். கட்டத்தில் அந்யூன்யம் பொருத்தம் உண்டா, கட்டத்தில் வசிய பொருத்தம் உண்டா. வசிய பொருத்தம் நட்சத்திர ரீதியாக பார்க்குறது வேறு. குறிப்பாக இவங்களுக்கு தாம்பத்தியம், இன்டிமெசி சம்மந்தப்பட்டது எந்த அளவுக்கு இருக்கும், ஆயுள் ஸ்தானம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் இருக்குது. ஏன் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுதுன்னா வசீகரம் இருக்கணுங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது மனைவி காத்திருப்பான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். கணவனை பார்த்தா கணவன் வர ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அந்த ஈர்ப்பு இன்றைக்கி போட்டால் தான் இன்றைக்கி நடைமுறைக்கு பொருளாதாரம் 2 பேரும் சம்பாதிக்கிற நடையில் இன்றைக்கி இது போடணும். அடுத்து சார் சொத்து சம்மந்தப்பட்டதில் ஒன்று விற்கிறது வாங்கிறது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது.
அப்போ சொத்து சம்மந்தப்பட்டது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன், பாருங்கள், இடம் வீடு வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை சரிபார்க்க வேண்டிய ரிஷபம் கம்பல்சரி. இதுக்கு முன்னாடி சொத்து இருக்குது, கம்பல்சரி பார்க்கணும். சொத்து வாங்க போகிறேன், டாக்குமெண்ட் பார்க்கணும். பத்திரம் சம்மந்தப்பட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியது. இதில் சார் நம்ம எங்கள் சொத்தில் இல்லைங்க வாடகை வீட்டில் இருக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு வாடகை வீடு மாறுறீங்களா, வாஸ்து சம்மந்தப்பட்டதுக்காக பார்த்து வேறு வீடு மாறுவீங்க. பைக்கு கார் வச்சுருக்கவங்க அப்பா பேரில் இருக்கிறது பையன் பேரில், இல்லை ஆண் பேரில் இருக்கிறது மனைவி பேரில், இப்படி ஒரு பத்திரமாக ஒரு டாக்குமெண்ட்டோ ஒன்று மாறப்போகுது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் காலகட்டத்தில் இது உங்களை ரொம்ப பயனுள்ள தகவலாக மாறிடும். இந்த ராசிக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்காதீங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறோம் சார், சென்னை இந்த மாதிரி, பெங்களூர் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தங்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் வேண்டாம். நீங்கள் தங்கி பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில். இது லக்ன ரீதியாகவும் சேர்த்து பார்க்கும்போது துடிமா சொல்லலாம், இது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த விஷயம் முதலீடு சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு பாருங்க, சூட்சமாக சொல்லிடுறோம். உங்கள் ராசிக்கு 11ல் சனி பகவான் இருக்கார். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் இயற்கையாக பெற்றவரே நீங்கள் தான். 11ஆம் இடத்துல சனி பகவான், இந்த இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள், இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லும்போது 52 லோவில் எது இருக்குது அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எது அதோட கடன் இல்லாத எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. இவங்களுக்கு இப்பொழுது சீட்டு சேர்க்கிற, சிறுக சேர்க்கிற, இந்த ஆர்டி போடுகிற, போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்துறது, போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ ஒரு சிலர் இது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இதுதாங்க. ட்ரேடிங் வேண்டாம். டே ட்ரேடிங் நிறைய பேத்துக்கு செட் ஆகலை. நான் நிறைய ஜாதகம் பார்க்கும், ஒரு சிலர் நானே பண்ண சொல்லியிருக்கேன், பெங்களூரில் ஒரு டீமுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் செட் ஆக மாட்டேது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாங்கள் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு. லாபம் வரும்போது வெளியே சொல்லுவாங்க, நஷ்டம் வரும்போது சொல்ல மாட்டாங்க. அதனால் கவனம், இதை பார்த்துக்கங்க. இந்த விஷயத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நிறைய இதாயிரும். சார் வேலை சம்மந்தப்பட்டதில் சுச்சம் விஷயம், வேலை சம்மந்தப்பட்டது உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த வேலையில் என்னென்னா உள்ளூரா வெளியூரா வெளிநாடா வெளி மாநிலமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை சம்மந்தப்பட்டதை பற்றி இன்னும் பேசுவோம். அதே மாதிரி தொழில் இருக்குது, வியாதி சம்மந்தப்பட்டது இருக்குது, நண்பர்கள் பற்றி இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்ற அந்த புக்கு. இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் ப்ராக்டிக்கல் கைடுங்க இது ராமானுஜம் சென்னை இன்ஸ்டியூட்டில் இதை நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சிலபஸாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, கூகுள் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கி பாருங்கள். நார்த் இண்டியன்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க இந்த புக்கை. ரிவ்யூஸும் நல்லபடியாக இருக்குது. ரைட், வேறு கேள்வி இந்த புக்கு சம்மந்தமான கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த புக்கை லிங்கை ஷேர் பண்ணுறேன். விஷயத்துக்கு வரும் சார். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கவனமாக பாருங்கள். கடனை குறைக்க வாய்ப்பு. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், கடனை குறைச்சா சூப்பர். கடன் இல்லாத ரிஷபம் வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கும். கடன் பட்ட ரிஷபம் தன்னம்பிக்கை இழந்துவிடும். இதுதான் சூட்சமம். இப்போ ரிஷபராசிக்காரங்க கடன் இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சு கொண்டே இருப்பீங்க. கடன் இல்லாமல் ஒரு சிலர் பண்ண முடியாது, ஓகே. ஆனால் கட்டுக்குள் இருக்கிற நம்மளால் அது கடன் இருக்கா, வேறு வழியில் டக்குன்னு ஒன்று கொடுத்தோம், ஒரு நகையை வச்சோம், விற்றோம், சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட நினைத்தால் ஏமாந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவே சொல்லுவேன், சார் கடனை ஃபஸ்ட்டு வாங்காதீங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தாது. நீங்கள் எவ்வளோ சிரமம் தான் கடன் என்ற ஒரு பிரச்சனை தாங்க இதில் மாட்டிக்கும். கடனில் தக்கி திணறி ஏதோ ஒன்று விற்று தப்பிக்காத ரிஷபம் இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு மறந்துடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து சூட்சமத்துக்கு இதெல்லாம் எந்த வருஷமும் கவனமாக இருக்கணும். சார் பிஸ்னஸுக்கு யோகா காலம் வந்தாச்சுங்க. எப்போங்க எனக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும்? இதோ உங்கள் ராசிக்கு குரு பார்வை 10ஆம் இடத்துல இருக்குது. அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குரு ஜூன் 2க்கு மேலே உங்கள் சனி பகவானுக்கு இருக்கார், 9ஆம் வீட்டுக்கு இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல் உண்டு. வேலை விஷயமாக, விளம்பர ரீதியாக, கலைத்துறை, இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சினிமா, அரசியல் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. டீச்சர் ப்ரொஃபஷனல், பேங்கிங் செக்டருக்கு இன்னும் அற்புதமாக இருக்குது. நிறைய பேர் மீடியா சம்மந்தப்பட்டதில் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் அற்புதம். இதில் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேட்ரி சம்மந்தப்பட்டது பண்ணுறோம், அதில் எலக்ட்ரிக்கல் சிப் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. சார் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இப்போது சரியான காலகட்டம். வெளிநாட்டுக்கு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. இப்போ இல்லைன்னா எப்போ? 7.5 சனி ஆரம்பிச்சுமா முன்னே போகும். 7.5 சனி இல்லை, நல்ல குலமாக இருக்குது. 2.5 வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வருடம் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 7.5 சனி இருக்கா இல்லையா, அதிசாரத்தில் வராருன்னு பல விஷயங்கள் வரும்.
மாணவர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வெளிநாடு படிக்கலாமா, நினச்ச காலேஜ் படிக்கலாமா, டாக்டர் சீட் கிடைக்குமா, பாருங்க ஒரு சில ஜாதகம் பார்த்தாலே இது இந்த ப்ரொஃபஷனல் தான் செட் ஆகும்னு சொல்லிடலாம். ஒரு ஜாதகம் பார்த்தா இது தொழிலா வேலையா, உள்ளூரா வெளிநாடா, என்ன மாதிரி தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, அப்பாவோட வேலை நான் பண்ணலாமா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பாவுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு அதோட எனக்கு கிடைக்குமா, இது மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு பல பேர் அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அது இந்த வருஷத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது, வளர்ச்சியான காலகட்டம். இதை பற்றி வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.